அருமையான பாடலை கேட்டோம். அது பரலோகத்தில் இருந்து நாம் கேட்கிற பாடலை போல பாடினாங்க. நம்முடைய பாத்பைண்டருக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை நடத்துகிற பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அதில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும். இந்த பாத்பைண்டர் கிளப் இன்னும் வளரணும். இந்த திருச்சபைக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நம்ம எல்லாரும் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஓய்வு நாள் வாழ்த்தலை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான ஓய்வு நாளின் தெய்வீக ஆராதனையிலும் ஆண்டுடைய சமூகத்து முன்பதாக வந்து நம்ம எல்லாரும் கூடி ஆராதிக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய நாம மாத்திரம் மையப்படுவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஓய்வு நாள் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி சாபத். சத்தமே இல்லையே. ஹாப்பி சாபத். கர்த்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு அருமையான ஓய்வு நாள் மாத்திரமல்ல, இன்னைக்கு ரெட்டத்தனியான ஆசீர்வாதம். என்னதெல்லாம் ஓய்வு நாள் மாத்திரமல்ல, இன்னைக்கு மாதத்தின் முதல் நாள், அக்டோபர் மாதம் முதல் நாள். ரெட்டத்தனியான ஆசீர்வாதத்தை நாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த மந்த். அது மாத்திரமல்ல, பரிசுத்தமான ஓய்வு நாள். ரெட்டத்தனியான ஆசீர்வாதத்தினால ஆண்டவர்கள் நிரப்புவாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடும், உங்களுடைய பிள்ளைகளோடும், உங்களுடைய குடும்பத்தோடும், இந்த திருச்சபையோடும், போதகரோடும் என்றும் என்றும் இருந்து திருச்சபை இன்னும் வளரும்படியாக ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும். பாஸ்டர் பர்னபாஸ் ஒரு வார்த்தை சொல்லி தான் பிரசவத்தை ஆரம்பிக்கிறோம். என்னுடைய ஸ்டூடெண்ட் இப்போனா நான் நார்த் ஸ்கூலில் பிரின்சிபாலாக இருக்கையில் 1994 இப்போ எல்கேஜி அட்மிஷனுக்கு வந்தாங்க. எல்கேஜி நான் நினைக்கல, அந்த டைமில் நமக்கு ஒரு பாஸ்டர் வருவார் நினைக்கல. ஆண்டவர் உயர்த்தினார், ஊழியக்காரன் ஆக்கி இருக்கிறார். ரொம்ப சந்தோஷம். என் மாணவர் இன்று ஒரு பெரிய திருச்சபையில் ஊழியக்காரன் இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா பல சமயங்களில் என் மாணவர்களை சந்திப்பேன். ரோட்டில் போயில சார் அப்படின்னு கூப்பிட்டு பேசுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவங்க என்ன செய்கிறீங்கன்னா, நான் அருமையான வேலையில் இருக்கிறாங்க. நம்ம பள்ளிக்கூடத்தில் படித்த எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நேரத்தில் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான தெய்வீக ஆராதனையிலே நான் தெரிந்து கொள்ள தலைப்பு என்னவென்றால், ஆன் த ஜட்ஜ்மென்ட் டே, நியாய தீர்ப்பு நாளிலே என்பதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். இந்த மாதம் வாக்குத்தத்தம் படிச்சீங்களா? யார் படிச்சா? யாராவது சொல்ல முடியுமா? மீதியானவர்ல போட்டிருந்தேன். இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? யாருமே படிக்கல. தேவன் வாசஸ்தலத்தில் இருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் கொடுக்கிற அருமையான வாக்குத்தத்தம் என்னவென்றால், உங்களுடைய வாசஸ்தலத்தில் ஆண்டவர் இருப்பார், உங்களுடைய எல்லையில ஆண்டவர் இருப்பார், உங்களுடைய எல்லையில சமாதானம் ஆண்டவர் கொடுப்பார், உங்களுடைய எல்லையை விரிவாக்குவார். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமா இருக்கும். ஆனால் ஒரே காரியம், நீங்கள் ஆண்டவர் கீழ்ப்படிந்து நடந்தால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. நியாய தீர்ப்பு நாளிலே நான் சொல்ல போற காரியம் என்னன்னா, பரலோகத்தில் நடக்கிற நியாய தீர்ப்பை குறித்து நான் பேசல. நமக்கு தெரியும் இல்லையா, 3 விதமான நியாய தீர்ப்பு நமக்கு தெரியும். இன்னைக்கு நான் என்ன படிக்கிறோம் போகிறோம் என்றால், ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சோதோம் குமாராவை குறித்து அதிக இடத்துல பேசியிருக்கிறார். கம்பேர் பண்ணி பேசுறாரு. அவங்களுக்கு நேரிடத்தில் பார்க்கணும் அது லேசா இருக்கும், உங்களுக்கு நேரிடுறது அதிக கஷ்டமா இருக்கும்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? வாஸ்துவோட போதவர்கள் வாசித்தாங்க. ஒரு 4 இடங்கள்ல ஆண்டவர் சொல்லி இருக்கிறத நான் படித்து நமக்கு என்ன பாடத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. வாட் இஸ் a warning for the Tamil church? இந்த திருச்சபைக்கு உங்களுக்கு எனக்கும் இந்த காலையிலே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான எச்சரிப்பு என்ன? எதை வைத்து? சோதோம் குமாராவை வைத்து நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிப்பு. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பை கொடுக்கும் போது நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, தீரு, சீதோன், சோதோம் பற்றி 3 இடத்துல பேசிட்டே வர்றாரு. அதே மாதிரி சொல்றாரு, கொரோசினே, பெத்சாசாயே, கப்பர்நகூம் 3 இடம் இங்கேயும் சொல்றாரு. இந்த 3 இடங்கள்ல இருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு ஆவிக்குரிய பாடம் என்ன, நம்முடைய நிலைமை என்ன, நம்முடைய நியாய தீர்ப்பில் எப்படி இருக்கும் சிந்திக்க போறோம். ஜெபம் இல்லாம கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில் இந்த ஆராதனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். தகப்பனே, உம் பீடத்தில் தகன பலியானேன். தகப்பனே, உம் பீடத்தில் தகன பலியானேன். அக்கினி இறக்கி விடும், முற்றிலும் எரித்து விடும்.
அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழும் ஐயா, சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழும் ஐயா. எங்களை நேசிக்கிற தாப்பனே, பேச போகிற அடியனை மறைத்து நீர் பேசும். ஆவியார் அசைவாடுதல் இடத்துல இருக்க தாவே, பெந்தேகோஸ்து நாள் நடந்தது போல எழுப்புதலை மத்தியில் கொடுக்கணும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். சோதோம் குமாரா பட்டணத்தை பற்றி ஆண்டவர் சொன்ன காரியங்களை படிக்க போறோம். இப்போ 4 காரியங்களை சொல்லி முடிச்சிடுறேன். முதலாவதாக என்ன படிக்கிறேன்னா, லூக்கா எடுக்க பார்க்கலாம். லூக்கா 10வது அதிகாரம் 13-14 வசனத்தை நான் படித்து பார்க்கலாமா? லூக் சாப்டர் 10 13-14. லூக்கா 10வது அதிகாரம் 13 படிக்க பார்க்கலாம். யாராவது? நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுதல் பார்க்கலாம், தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது எப்படி இருக்குமா? இலகுமா இருக்குமா? ஆண்டவர் பாருங்க எவ்வளவு கருணையா சொல்றாரு. உங்களுக்கு நேரிடுதல் பார்க்கலாம், அவங்களுக்கு நேரிடு. ஏன்னா அவங்க பட்டணம் அழிஞ்சு போச்சு இல்லையா? சோதோம் குமாரா பட்டணங்கள்லாம் அழிஞ்சு போச்சு. அவங்களுக்குள் நியாய தீர்ப்பில் அவங்களுக்குள்ள காரியம் லேசா இருக்குமா? ஏன் என்ன பாண்டவர்களே, முதலாவது அறிந்து கொள்ள தருணம் என்னன்னா, ஒரு பாடம் என்னன்னா, மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இழந்து போன தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுதா? அந்த ஆண்டவர் அந்த பட்டணங்களுக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்னன்னா, நீங்க இழந்து போனீங்க. ஆண்டவர் போய் பிரசவம் பண்ணாரு, அற்புதங்கள் செய்தாரு, அடையாளங்கள் செய்தாரு, மரித்தோர் எழுப்பினாரு, எல்லாத்தையும் பார்த்தாங்க. பட் they never believed. விசுவாசிக்கல, தருணத்தை இழந்து போனாங்க. எத்தனையோ தடவை ஆண்டவர் எருசலேமை பார்த்து அழுதி இருக்கிறார்கள். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்க ஒன்னமாக நான் உன்னை கூட்டி சேர்க்க மறந்தா இருந்தேன், உனக்கு என்ன இல்லை மனதில் போயிட்டேன்னு கண்ணீர் விட்டு அழுதார் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனத்தில் வாசி பார்க்கிறோம், உனக்கு ஐயோ. ஏன் தெரியுமா? நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேருதலை பார்க்கலும், தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேருது இலவா இருக்கும். இழந்து போன மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இழந்து போன தருணங்கள். யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு நாள் சர்ச்சைக்கு வர்றோம், ஆண்டோடைய வசனத்தை கேட்கிறோம், மாறுதல் இருக்குதா? எத்தனை வசனம் கேட்டிருக்கிறோம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய சில சமயங்களில் வாய்ப்பை இழந்து போறோம். ஆண்டவர் நமக்கு அருமையான வாய்ப்பை கொடுக்கிறார், மனம் திரும்பும்படியான வாய்ப்பை கொடுக்கிறார், வேத வசனத்தை வாசிக்க முடியாத தருணம் கொடுக்கிறார், ஆலயத்துக்கு வர முடியாத தருணம் கொடுக்கிறார். we are missing the opportunities இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் will never come. பார்த்தீங்கன்னா இல்லை வாசிக்கிறோம், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் never knock twice. தருணம் 2 தடவை கதவை தட்டாது, ஒரே தருணம் தான் ஆண்டவர் கொடுத்து. ஒரு தரம் மரிப்பதும், சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு தரம் மரிப்பதும் பின் நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தட்ஸ் ஆல், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு there's no chance. Don't miss the opportunities. எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, உலக காரியங்கள் எல்லாம் நீங்க பார்த்துட்டு வரணும். ஏதோ கோயிலுக்கு வந்தோம் போனோம் இருக்கக்கூடாது. வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்டு? என்ன நடக்குது? இயற்கை சீற்று எப்படி இருக்குது? நாட்டுக்கு நாடு எப்படி இருக்கிறாங்க? எப்படி யுத்தத்துக்கு ஆயத்தப்படுறாங்க? ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் எப்படி செய்யறாங்க? பலவிதமான காரியங்கள் போய் கொண்டிருக்குது. சோதோம் குமாரா போல பட்டணங்கள் ஆண்டோடைய வருகை ரொம்ப பக்கத்தில் இருக்குது இல்லையா? நம்ம எத்தனை தருணங்களை இழந்து போறோம் இல்லையா? ஆலயத்து வர்றோம் வர்ற மாதிரி போயிடுறோம். எத்தனை தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம்? ஆண்டவர் எப்படி உண்மையா இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, இந்த பட்டணங்களை பார்த்து நீங்க உங்களுக்கு ஐயோ. அதில் இன்னொரு வசனம் நான் வாசிக்கிறேன். நத்திங் இஸ் more expensive than the misused missed opportunities.
இழந்து போன தருணத்தை விட வாழ்க்கையில விலை உயர்ந்த பொருள் எதுவுமே இல்லையா. நத்திங் இஸ் எக்ஸ்பென்சிவ், மோர் எக்ஸ்பென்சிவ். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த அருமையான திருச்சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, கொடுக்கப்பட்ட இந்த தருணத்தை இழந்து போகாதீங்க. காலம் இப்படி ஓடிக்கொண்டே இருக்காது. நம்ம இப்படி தொழுது கொள்ள இருக்கக்கூடிய காலம் இருக்காது. நமக்கு உபத்திர காலம் வரப்போகுது. அப்படி வரும்போது நம்ம எப்படி இருக்க போறோம்? ஆண்டவர் சாட்சியா இருக்க முடியுமா? சொல்றாரு, யூ cannot touch the river water again. ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீரை திரும்ப தொட முடியுமா? உங்கள் வாழ்க்கையிலே முடியாது இல்லையா? மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இன்னைக்கு ஆண்டவர் எத்தனையோ செய்தி உங்களுக்கு கொடுக்கிறாரு, எத்தனையோ செய்தி, எத்தனையோ வருஷங்கள் சபையில் இருக்கிறீங்க. ஆனாலும் நம்முடைய எத்தனையோ தருணங்களை இழந்து போறோம் இல்லையா? ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றாரு, சோதோமுக்கு நேருதை பார்க்கணும், உங்களுக்கு நேருது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நமக்கு நேருதை பார்க்கணும், அவங்களுக்கு நேருறது இலகுவா இருக்குங்கிறார். இப்போ நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும் இல்லையா? அருமையான ஆண்டவர் பிள்ளைகளை யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம்? இழந்து போன தருணங்கள். ஒருத்தர் பேலிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேலிக்ஸ் பவுல் போய் பிரசங்கம் பண்றாரு. இப்போ பேலிக்ஸ் சொல்றாரு, என்ன சொன்னார் தெரியுமா? பேலிக்ஸ் என்ன சொல்லி ஏற்படுறார் பவுல? எனக்கு சமயம் வாய்க்கும் போது உன்னை கூப்பிடுறாரு. சமயம் வாய்த்துதா? வாய்க்கவே இல்லை. பேலிக்ஸ் திரும்புவதற்கான சமயம் வாய்க்கவே இல்லை, சரித்திரமே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் பார்த்து எச்சரிக்கிறார். டோன்ட் மிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பல சமயங்களில் கோயிலுக்கு வர்றோம், ஞானஸ்தானம் எடுக்க பல தடை இருக்கிறத பார்க்கிறோம். அதெல்லாம் பிந்தி பார்த்துக்கலாம் அப்படின்னு யோசிக்க நிலைமையில் இருக்கிறோம். அது ஆலயத்து கடைக்கு இருக்கா, நம்ம ஆலயத்து ஒழுங்க வரணும், குறித்த நேரத்து வரணும் அங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் போகுது இல்லையா? பிரைஸ் கொடுத்தாதான் 9 நாளுக்கு வரணுமா? இல்லை இல்லை. பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தருணம் கிடைக்காது உங்களுக்கு. நீங்க ஆலயத்து வரணும் நினைச்சாலும் வர முடியாது. ஏனென்றால் காலம் கொடிதான காலம் வரப்போகுது. The time of trouble is coming. Shaking and shifting of the church is coming. சபை புடைக்கப்பட போகிறது. நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? இந்த தருணத்தை இழந்தீங்கன்னா அந்த சமயத்தில் நாம் நிற்கவே முடியாது. இப்போ ஆண்டவருக்கு நாம் சரியாக ஜீவிக்கவில்லை என்றால் நிற்கவே முடியாது. இந்த வசனம் நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால், மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தருணம், இழந்து போன தருணத்தை யோசிப்பாங்க. வாலிப பிள்ளை இருக்கலாம், இந்த வாலிப பிராயம் எப்பவுமே இருக்குன்னு நினச்சிக்கிடாதீங்க. 6 சாவு 100 சாவு இல்லையா? எப்பவுமே வரலாம். Yesterday is old paper. Today is a newspaper. Tomorrow is a question paper. Life is answer paper. நமக்கு நாளை நடப்பதுன்னு தெரியாது. பிரசங்க எழுதுறாருல, மாயை மாயை எல்லாம் மாயங்கிறாரு. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? டோன்ட் மிஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆண்டவர் கொடுக்கிற தருணத்தை இழந்து போகாமல் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வேதம் வாசிக்க, ஜெபிக்க, ஆலயத்துக்கு வர. இங்கிலாந்துலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் சர்ச் ஒன்று இருக்கிறத நான் அட்டென்ட் பண்ணுவேன். அந்த சர்ச்சுக்கு வரணும்னா எல்லாரும் 1.5 மணி நேரம் பிரயாணம் பண்ணி தான் வரணும். தூரமாக இருக்கிறாங்க. சிலவங்க 2 மணி நேரம் பிரயாணம் பண்ணி தான் சர்ச்சுக்கு வரணும். ஆனால் எல்லாரும் வந்துடுவாங்க. 10:30 மணிக்கு சர்ச்சுன்னா 10:30க்கு எல்லாரும் வந்துடுவாங்க. எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, நம்ம எப்படி இருக்கிறோம்? அவங்கெல்லாம் வர்றாங்களே, அவ்வளவு தூரம் இருந்து வராங்களே. ஒரு எங்கேயாவது நான் ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனோம்னா திண்டுக்கல் தூரம் இருக்கும் வீடு. இங்கேருந்து திண்டுக்கல் தூரம் போனால் தான் ஜெபம் பண்ண முடியும். ஆனால் அவங்கெல்லாம் கோயிலுக்கு வந்துடுவாங்க. மாத்திரமில்லை, நாள் முழுதும் அங்கே தான் இருப்பாங்க. 5 மணி வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க. வேத பாடம் படிக்கவும் ஆர்வமாக இருக்கிறாங்க. நமக்கு ஒரு தருணம் கிடைச்ச இழந்து போகிறோம் இல்லையா? எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளை ஆண்டோடு கொடுக்கிற எச்சரிப்பு, நமக்கு நேருதை பார்க்கணும், சோதோமுக்கு நேரு ரொம்ப எளிதாக இருக்குமா? அப்போ யோசிச்சு பாருங்க, நம்முடைய நெக்லிஜன், நம்முடைய தருணத்தை இழந்து போகிறது எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா? நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் உள்ள பூனை. தெரியாது, உடைஞ்ச பானையை என்ன செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. நாளை என்பது மதில் மேல் உள்ள பூனை, இங்கு விழுமா அங்கே உள்ள தெரியாது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் வீணை, கையில் இருக்கிற வீணை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அக்ரிப்பா ராஜா சொன்னாரு, ஏறக்குறைய என்ன மனம் திரும்ப பண்ணிட்டப்பா சொன்னாரு. மனம் திரும்பினாரா? மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபீலிக்ஸ் மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அக்ரிப்பா மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. தருணத்தை இடம் அவங்க திரும்ப ரசிக்கப்படவும் இல்லை, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவுமே இல்லை என்று பார்க்கிறோம்.
ஆண்டவர் தருணம் கொடுக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க வேண்டும், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், சாட்சியை ஜீவிக்க வேண்டும். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், இனி காலம் செல்லாது என்று வாசிக்கிறோம். 2 கொரிந்தியரில் வாசிக்கிறோம் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில், இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். நம்ம எப்படி இருக்கிறோம்? எபேசியர் 5:10 வாசிக்கிறோம், நாட்கள் பொல்லாதவன் ஆனபடியினால காலத்தை மேக் யூஸ் ஆஃப் த டைம். அருமையான விசுவாசிகளே, இனி காலம் செல்லாது, ஏதோ வந்தோம் போனோம் காலம் இல்லை. ஆண்டோடைய வருகை சீக்கிரம் வரப்போகுது, திருச்சபைக்கு உபத்திரம் வரப்போகுது. நாம் எடுத்துக்கொள்ள ஆண்டோட பிள்ளைகள் உண்மையாக ஜீவித்தாதான் ஆண்டோட ராஜ்யம் போக முடியும். பல சபைகள் என்ன செய்கிறோம்? ஆண்டோட சபையில் அருமையான வேலை கொடுத்துருக்கிறாரு, திடீர்னு எனக்கு இந்த வேலை வேண்டாம் போயிடுறோம். யூ ஆர் மிஸ்ஸிங் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆண்டவர் சொல்றாரு, சோதோமுக்கு நேர்றது லேசா இருக்குமா, ஆண்டுடைய வேலையை அலட்சியம் பண்ணக்கூடாதான். ஆண்டு என்ன வேலை கொடுத்துருக்கிறாரோ அதை உண்மையோடு ஜாக்கிரதையோடு செய்யணும். இல்லை எனக்கு அது இது வேண்டாம் இது வேண்டாம்னு சொல்லக்கூடாது. ஆண்டவர் நியமித்த வேலை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நேர்றது சோதோமுக்கு நேர்றது லேசா இருக்குங்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. 2வதாக என்ன படிக்கிறேன்னா, நெக்லிஜென்ஸ், அசட்டை. லூக்கா 10வது அதிகாரத்தை எடுத்து படிக்க பார்க்கலாமா? லூக்கா 10வது அதிகாரங்க, லூக் சாப்டர் 10 15-16 படிங்க பார்க்கலாம். சத்தமா படிங்க பார்க்கலாம். லூக்கா 10வது அதிகாரம் 15-16. வானபரியந்து உயர்த்தப்பட்ட நீ பாதாளம் பரியந்து தாழ்த்தப்படுவாய். வாசிங்க. பாருங்களா, 2வது நெக்லிஜென்ஸ். முதலாவது என்னது? இழந்து போன தருணம். அதைத்தான் ஆண்டவர் அங்க சொல்றதை பார்க்கிறோம். 2வது இங்க ஆண்டவர் சொல்றாரு, கப்பர்நகூமை பார்த்து சொல்றாரு, வானபரியந்து உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே நீ பாதாளம் மட்டும் தாழ்த்தப்படுவாய். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு? கப்பர்நகூமை பற்றி ஏன் ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கப்பர்நகூம் என்ன இடம் தெரியுமா உங்களுக்கு? வாசி பார்க்கலாமா? கப்பர்நகூமை பற்றி வாசிக்கும் போது அங்கு நாம் படித்துக்கொள்கிற ஒரு பாடம் என்னன்னா, இட் வாஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ். இயேசு சுவாமிக்கு தலைமை பீடமே கப்பர்நகூம் தான். அங்கதான் அவர் இருந்தார். அவர் பல சீசர்கள் அங்க கப்பர்நகூமில் இருந்து வந்தாங்க. யோவான், அந்திரேயா, சீமோன், பேதுரு எல்லாரும் ஆல் ஃப்ரம் கப்பர்நகூம். ஒரு முக்கியமான இடம் அங்க. ஆண்டவர் நம்ம வாசித்து பார்க்கிறோம். கப்பர்நகூமில் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான் 6:56 படிக்க பார்க்கலாம். அடுத்த சொல்லி போட்டுப்பா. நெக்ஸ்ட் யோவான் 6வது அதிகாரம் 59வது வசனம். ஆண்டவர் கப்பர்நகூமிலே ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு. இங்க பாத்தீங்களா, ஆண்டவர் கப்பர்நகூம் ஜெப ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணி இருக்காரு. இதெல்லாம் கேட்டிருக்காங்க கப்பர்நகூம் விசுவாசிகள். மார்க் 1:21 படிச்சீங்கனாலும், மார்க் 1:21 அவர் கப்பர்நகூமிலே போய் பிரசங்கம் பண்ண. எதுல? தேவாலயத்தில், ஜெபாலயத்தில் பிரசங்கம் பண்ணார் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, இந்த கப்பர்நகூமுக்கு ஆண்டவர் அவ்வளவு சலுகை கொடுத்திருந்தார். கப்பர்நகூமில் தான் ஆண்டவர் பேதுருடைய மாமியை குணப்படுத்தினார், அதிசயங்களை செய்தார், அதிசயமான காரியங்களை செய்தார், அற்புதங்களை செய்தார். ஆனா அவங்க என்ன செய்தார்? நிராகரிச்சிட்டாங்க. நெக்லிஜென்ஸ், அசட்டை பண்ணாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? வேதத்தில் பார்த்தீங்களா? வேதத்தில் அசட்டை பண்ணவங்க படிச்சிருக்கிறீங்களா? யார் அசட்டை பண்ணா? யாராவது சொல்ல முடியுமா? 1-2 பேர் சொல்ல முடியுமா? those who neglected the opportunities. வேதத்தில் அசட்டை பண்ணவங்க, கொடுக்கப்பட்ட காரியத்தை அசட்டை பண்ணவங்க யார் இருக்கா? இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேல் எதை அசட்டை பண்ணாங்க தெரியுமா? பாஸ்டர் சொல்றாங்க இஸ்ரவேல். வாசிக்க பார்க்கலாம். ஒரு அடுத்தது போட்டு நெக்ஸ்ட் இஸ்ரவேல் எதை அசட்டை பண்ணாங்க? 106வது சங்கீதம் 24 வசனம் படிக்க பார்க்கலாம். சங்கீதம் 106:24. யார் என்ன செய்தாங்க? இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்தை அசட்டை பண்ணாங்களாம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை அசட்டை பண்ணாங்களாம். பார்த்தீங்களா? ஏசா எதை அசட்டை பண்ணா? ஏசா ஆமா, சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணா. வசனம் நீங்க வாசி பாருங்க, வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 25வது அதிகாரம் 34 வாசிக்கிறோம்.
ஏசா சேஷ புஸ்தக பாகத்தை அவன் அசட்டை பண்ணான். தாவீது என்ன செய்ய தெரியுமா? தாவீது வாசிக்கிறோம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை அசட்டை பண்ணானா. அவருக்கு உரியாவின் மனைவி எடுத்துக்கொண்ட பொழுது தீர்க்கதரிசி போனார் இல்லையா, என்ன சொன்னார் தெரியுமா? தாவீதே, நீ ஆண்டவருடைய வார்த்தை அசட்டை பண்ணான்னு சொன்னார். அப்போ தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை அசட்டை பண்ணாங்க. ஏசா சேஷ்ட புத்த பாசை அசட்டை பண்ணான். தாவீது தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணான். புத்தி இல்லாத ஸ்திரீகள் எண்ணெயை அசட்டை பண்ணாங்க. கல்யாணம் விட்டு போனவன் வஸ்திரத்தை அசட்டை பண்ணான். நீங்க வாசி பார்க்கலாம், மத்தேயுல வாசி பார்க்கலாம் 22:11. கல்யாண வஸ்திரம் இல்லாமல் விருந்து சாலைக்கு போனவன். He neglected the garment. நம்ம எதை அசட்டை பண்றோம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு யோசிச்சு பல காரியங்களை அசட்டை பண்றோம் இல்லையா? ஒரு வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. we are neglecting so many things. ஆலயத்து வருதிலிருந்து, வேதம் படிக்கையிலிருந்து, குடும்ப ஜெபத்திலிருந்து, தனி ஜெபத்திலிருந்து, ஆண்டவர் சாட்சி சொல்றதுலேருந்து, வேலை ஆண்டவர் கொடுத்த வேலையை அசட்டை பண்ணிட்டு போயிடுறோம்ல. இது எனக்கு வேண்டாம், அந்த வேலை எனக்கு வேண்டாம். we are going. எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, வசனம் சொல்லுது சோதோமுக்கு நேர்றது அப்படி ஈஸியா இருக்குமா? ஏன்? நம்ம ஆண்டோடைய வேலையை அசட்டை பண்ணினால், ஊழியத்தை அசட்டை பண்ணினால், கொடுத்திருக்க அருமையான தருணத்தை அசட்டை பண்ணினால், சோதோமுக்கு நேரிட அந்த நியாய தீர்ப்பு லகுமா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. எனக்கு அருமையான ஆண்டோட பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? நம்ம ஏதாவது அசட்டை பண்றோமா? யோசிச்சு பாருங்க. அருமையான சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா? எந்த திருச்சபைக்கும் கிடைக்காத சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகம், வெளிப்படுத்தின விசேஷம், கடைசி கால நிகழ்ச்சிகள் யாருக்குமே தெரியாது. எந்த சபையில் கேட்டு பாருங்க, எஸ்கட்டாலஜி யாருக்கா தெரியுமான்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. 7th anniversary ஒரு 7S அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நமக்கு அடிப்படையான 7S இருக்கு தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். என்ன 7S இதெல்லாம்? சாபத், சாங்சுரி. சரி, பாஸ்டர் தான் சொல்றாங்க, விசுவாசியில் யாருமே சொல்லலையே. சாபத், செகண்ட் கமிங், சாங்சுரி, ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி, ஸ்டூவர்ட்ஷிப், ஸ்டேட் ஆஃப் மேன் இன் டெத், சால்வேஷன் பை ஃபெய்த். அருமையான சத்தியம், எங்கேயும் நீ கிடைக்காது. அசட்டை பண்றோமா? we are neglecting. தெரியுமா? படிச்சிருக்கிறோமா? வேத பாரத்து வர்றோமா? போன வாரம் பெரியவளம் போயிருந்தேன். ஆல் டே பிரேயர் பிரசங்கம் முடிஞ்சது. எல்லாரும் பாட்லாக் வச்சு சாப்பிட்டாங்க. எல்லாரும் உட்காந்துட்டாங்க. ஃபுல்லா 5 மணி வரைக்கும் ஆண்டவர் வசனத்தை கேட்டாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? அசட்டை பண்றோம் இல்லையா? we are neglecting. எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றது, நம்ம இப்படி அசட்டை பண்ணா நமக்கு நேரிடுறது சோதோவுக்கு நேரிடுறது பார்க்கணும் கஷ்டமா இருக்கும். அவங்க லேசா இருக்கும். ஆண்டவர் அவங்களை அழிச்சிட்டாரு. அவங்க நியாயத்தினால அவங்களுக்கு லேசா இருக்குமா, நமக்கு கஷ்டமா இருக்குமா? ஏன்? அசட்டை. எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் இப்படி இருக்கக்கூடாது. கப்பர்நகூமுக்கு வானபரியந்தம் உயர்த்தப்பட்டது ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளலை. they neglected the word of God. ஆண்டவர் சொன்னாரு, பாதாளம் பரியந்து உன்னை தாழ்த்தி போடுவேன்னாரு. நம்ம யோசிச்சு பார்த்து, நியாய தீர்ப்பு நாள் வருது இல்லையா? அதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. எத்தனையோ பேர் சத்தியம் தெரியாம இருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை தெரியுமா? நம்முடைய நம்முடைய நடவடிக்கைகள் ஆலயத்தில் பைபிள் கொண்டு இருக்கிறோமா? இவங்க 7th அட்வென்டிஸ்ட் இன்னைக்கு ஆலயத்துக்கு போவாங்க. 7ஆம் நாள் கையில் வேதத்தை வச்சிருக்காங்க. எத்தனை வேதம் கொண்டு வரல, கேட்க போறதே இல்லை. கொண்டு வந்துருக்கிறீங்களா? கொண்டு வரல. அசட்டை. we are neglecting the word of God.
ஆண்டவருடைய வசனத்தை நம்ம அசட்டை பண்றோம், பைபிள் கொண்டவங்களை அசட்டை பண்றோம், ஓய்வு நாள் பள்ளியோட படிக்கல அசட்டை பண்றோம் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு சோதோமுக்கு அது லகுவா இருக்குமா நியாயத்துக்கு நாளில். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய பேர் என்னுடைய பேர் அங்கு பரலோக நீதிமன்றத்தில் என்னைக்கு வாசிக்கப்பட போது எனக்கு தெரியாது. நேம் வில் பி கால்டு. உங்க பேர் வாசிக்கப்படும். அது யாரா இருந்தாலும் சரி தான், ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாலும் சரி, நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ரெக்கார்ட் சொல்ல நமக்காக பேச போகுது. நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? மூணாவது என்ன வாசி பார்க்கலாமா? ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 10வது அதிகாரத்தை எடுங்க, 11-15 வாசிங்க. தேர்ட் ஒன் ரிஜெக்ஷன். மூன்றாவது பாவம் என்ன? நிராகரிப்பு. மத்தேயு 10வது அதிகாரம் 14-15 படிங்க பார்க்கலாம். நல்ல கவனிங்க. எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது அந்த பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால் தூசி என்ன செய்யுங்க? உதறி இருங்கிறாரு. அப்புறம் வாசிங்க பாருங்க, ஒவ்வொன்றையும் ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொன்று சொல்றாரு. நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிட பார்க்கிலும் பார்த்தீங்களா? இது என்னன்னா ரிஜெக்ஷன். மாட்டோம், தேற்ற மாட்டோம், கோயிலுக்கு இருக்க நேரம் வரமா, கோயிலுக்கு நேரத்தில் வரமாட்டோம். we decide, isn't it? எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளை ஆண்டவர் சொல்றாரு, நம்ம அப்படி நிராகரித்தால் வசனத்தையோ ஆலயத்தையோ ஆண்டவர் கொடுத்த வேலையோ நிராகரித்தால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு வர்ற தண்டனை சோதோனுக்கு வர்ற தண்டனை பார்க்கலாம் அதிகமா இருக்குமா. ஒவ்வொன்றையும் ஆண்டவர் தான் கம்பேர் பண்ணிக்கிட்டே வர்றாரு. உங்களுக்கு நேர்றது சோதோக்கு நேர்றது இலகுவா இருக்கும்னு சொல்றாரு. நம்ம எதெல்லாம் யோசிச்சு பாருங்க, எப்படியெல்லாம் இருக்கிறோம் வாழ்க்கையில். மார்க் 6 படிச்சு பார்க்கலாம். அங்கேயும் ஆண்டவர் சொல்றாரு, மார்க் 6வது அதிகாரம் 11வது வசனம், எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமல் இருந்தால் அவருக்கு சாட்சியா தூசி என்ன செய்யுங்க? உதறி போடுங்க. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடத்தை பார்க்கலும். பார்த்தீங்களா? ஆண்டவர் அப்படி சொல்றாரு. இன்னைக்கு எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. இன்னைக்கு காலையில இந்த தெய்வ ஆராதனையில் நீங்க எதையாவது நீங்க அசட்டை செய்வீர்கள் என்றால், எதையாவது நிராகரித்தல் என்றால், இஃப் யூ ரிஜெக்ட் தி வேர்ட் ஆஃப் காட், இந்த வசனத்தை இந்த பிரசங்கத்தை நான் நிராகரிப்போம் என்றால் நமக்கு நேரிடுறது சோதோமுக்கு நேரிடுறது பார்க்கல அதிகமா இருக்குமா. ஆண்டவருடைய வசனம் நிராகரிக்கிறோமா? டு ரிஜெக்ட். எரேமியா காலத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? எரேமியா புத்தகத்தை எடுத்து பார்க்கலாம். Turn to the book of Jeremiah. ஒரு 2-3 வசனம் வாசி பார்ப்போம். அவங்க எல்லாம் நிராகரித்தாங்க. They rejected the word of God. ஆண்டு வசனத்தை நிராகரித்தார்களாம் எரேமியா காலத்தில். என்ன நிராகரித்தாங்க? முதலாவது வாசிக்கிறோம், எரேமியா 5வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அவங்க என்ன அவங்க ஏற்றுக்கொள்ளலையா? எரேமியா 5:3 வாசிங்க. அவர்களை அடித்தீர், போதும் போதும், புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்ம சொல்றோமா? அவர் வீட்டில் பிரசங்கம் பண்ணி போறாரு. டு ரிஜெக்ட். சோதோமை வருகிற நியாய தீர்ப்பு லகுவா இருக்குமா? நமக்கு கஷ்டமா இருக்குமா? புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொன்னாங்களாம். எரேமியா 6:16 வாசிங்க. வழியில நின்று அதுல நடந்து சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க? நடக்க மாட்டோம். நம்ம எப்படி சொல்றோமா? முரட்டாட்டம் பண்றோமா? ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்யறோமா? வசனத்தை ஏற்றுக்கொள்றோமா? ஆண்டு ஊழியத்தை செய்யறோமா? முரட்டாட்டம். ஏற்றுக்கொள்ள மாட்டோம், புத்தி ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நடக்க மாட்டோம். கோயிலெல்லாம் காலியாக கிடக்கு. ரொம்ப வருத்தப்படுவேன். அங்கே வந்து பார்க்கல பாடுறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அசட்டை பண்ணுறோம். we are neglecting God's work. பாடக்குழிகள்லாம் வந்து உட்கார்ந்து பாடினா எப்படி இருக்கும் இல்லையா? எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே,
நடக்க மாட்டோம்னு சொல்லாதீங்க. அறியமா புத்தி ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லாதீங்க. எரேமியா 6:17 அதே வசனத்தை வாசிங்க. எரேமியா 6:17 எக்கால சத்தத்துக்கு செவி கொடுங்கள் ஆண்டவர் சொல்றாரு, கேட்க மாட்டோம். பாத்தீங்களா? எரேமியா புத்தகத்துல புத்தி ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நடக்க மாட்டோம், கேட்க மாட்டோம். நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம அப்படிதான் இருக்கிறோம் இல்லையா? ஏதாவது மாறுதல் இருக்கிற அவங்களுக்கு நமக்கும் we are the same boat. அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுக்க எச்சரிப்பு, நமக்கு நேடுற நியாய தீர்ப்பு சோதோமுக்கு லகுவா இருக்குமா, நமக்கு கஷ்டமா இருக்கும், அவங்களுக்கு லகுவா இருக்குமா. நம்ம சோதோமை என்ன நினைக்கிறோம்? பயங்கரமான பாவிகள், துரோகிகள், ஆண்டு அழித்தார் நினைக்கிறோம். நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது? அவங்கள பார்க்கலும் நம்ம மோசமா இருக்கிறோம் இல்லையா? 8வது அதிகாரம் எரேமியா 8:5 வாசித்து பார்க்கும்போது, திரும்ப மாட்டோம். பாருங்க, எரேமியால மாட்டோம் மாட்டோம் மாட்டோம்னு சொல்லிட்டே இருந்தாங்க. திரும்ப மாட்டோம். எரேமியா 9:6 வாசிங்க. எரேமியா 9:6 அறிய மாட்டோம், ஆண்டவர் அறிய மாட்டோம். பார்த்தீங்களா? எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்குதா? புத்தி ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நடக்க மாட்டோம், கேட்க மாட்டோம், திரும்ப மாட்டோம், அறிய மாட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, சோதோமுக்கு நேர்றது எப்படி இருக்குமா? லேசா இருக்குமா. நமக்கு நேர்றது அதை பார்க்கலும் கடினமா ஆண்டவர் வைப்பாராம். இந்த ஆண்டவர் பல இடங்கள்ல புதிய ஏற்பாட்டில் எச்சரித்தே வராரு. உங்களுக்கு நேடுதல் பார்க்கலும் சோதனுக்கு நேடுறது லகுவா இருக்குன்னே சொல்லிட்டு வர்றாரு. அவங்க எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாங்க, நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படி யோசிச்சு பாருங்க. அவங்களெல்லாம் திருஷ்டாந்தமா நடந்தது, அவங்களுக்கு உண்மையில் நடந்தது. இன்னைக்கு திருஷ்டாந்தமா ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறார். எச்சரிப்பு கொடுக்கிறாரு. ஏசாயா 1வது அதிகாரம் 19:20 என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா 1:19-20 மனம் பொருந்தி செவி கொடுப்பீர்களானால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. மாட்டோம் எதிர்த்து இருப்பீர்கள் என்றால் பட்டை தீரவாருங்க ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லல, ஆண்டவர் வார்த்தை சொல்லுது. மாட்டோன்னு எதிர்த்து நிற்பீர்கள் என்றால் பட்டை தீரவார்கள். சோதோமுக்கு நேரிடுறது லேசா இருக்கும், நமக்கு நேரிடுறது கஷ்டமா இருக்கும். நியாய தீர்ப்பு நாளிலே நம்ம என்ன சந்திக்க போறோம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் நம்மை பார்த்து எச்சரிக்கிறார். எச்சரிப்பு செய்தியை கேட்கிறோமா? 4வது கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். 4வதாக அன்ரிப்பன்டன்ட் ஹார்ட், மனம் திரும்பாத இருதயம், கடினமான இருதயம். மத்தேயு எடுத்து வாசிக்கலாம். 11வது அதிகாரம் 22, 21, 22 படிக்க பார்க்கலாம். மேத்யூ 11:21. கோரோசினே, ஆண்டவர் சொல்றார், கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாசை உனக்கு ஐயோ. நாலு இடத்துல வாசித்தோம். 4 இடத்துல ஆண்டவர் சொன்னா, உங்களுக்கு நேடுறது எப்படி, உங்களுக்கு நேடுதலை பார்க்கணும் சோதோவுக்கு எப்படி இருக்குமா? ஞாயிற்று நாளில் தண்டனை லேசா இருக்குமா? அருமையான ஆண்டோட பிள்ளைகளே, மனம் திரும்பாத இருதயம் இருந்தா ஆண்டவர் ஒன்றுமே செய்ய முடியாது இல்லையா? மனம் திரும்புகிறோமா? மனம் திரும்பி இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. எத்தனையோ கோயிலுக்கு போகிறோம், பிரசங்கம் கேட்குறோம், நம்முடைய சுவாபம் மாறி இருக்குதா? பொறாமை மாறி இருக்குதா? பகை மாறி இருக்குதா? மற்றவங்களை பற்றி பேசுகிற எண்ணம் மாறி இருக்குதா? எப்படி இருக்கு? வாழ்க்கையில் ஏதாவது மாற்றம் ஏற்படுதா? யோசிச்சு பாருங்க. ஏதோ வந்தோம் போனோன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் எச்சரிக்கிறாரு. அப்படி இருந்தீங்கன்னா சோதோமுக்கு ஏற்படுற தண்டனை லேசா இருக்குமா? லேசா இருக்குமா? மனம் திரும்பாமல் போனால். மார்க் எரேமியால ஒரு வசனம் இருக்குது, 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசி பார்க்கலாமா? எரேமியா 3:10 அவர் என்ன சொல்றாருன்னா, கள்ளத்தனமான மனம் திரும்புதல்.
பாருங்க, மனம் திரும்பலே ஒரு இன்னொரு காரியம், கள்ளத்தனமான மனம் திரும்புதலாம். நம்ம வாழ்க்கை அப்படி இருக்குதா? கள்ளத்தனம் மனம் திரும்பி இருக்கிறோமா? சரி, ஏதோ ஞானஸ்தானம் எடுக்க சொன்னாங்க, எடுத்தாச்சு. கள்ளத்தனமான மனம் திரும்பல் இருந்துன்னா நமக்கு வருகிற ஆக்கின சோதோமை பார்க்கல அதிகமாக இருக்குமா? ஆண்டவர் சொல்றார், கள்ளத்தனமான மனம் திரும்புதல் இருக்குதா? கள்ளத்தன மனம் திரும்பல் என்ன தெரியுமா? ரெண்டு ஒரு உதாரணம் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, கள்ளத்தனமான மனம் திரும்புதல் என்ன, பாவ அறிக்கை மனம் திரும்புதல் அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க. பாவ அறிக்கை மனம் திரும்புதல் இல்லை. பார்வான் அறிக்கை செய்தான், பாவம் செய்தேன், நான் பாவம் செய்த ஆண்டவரே 3 நாள் சொன்னான் மோசே, நான் பாவம் செய்தேன், இந்த முறையும் பாவம் செய்தேன், இந்த முறையும் பாவம் செய்தேன். பட் he never turned, he never repented. மனம் திரும்பல. அருமையான ஆண்டவரின் பிள்ளைகளே, பாவ அறிக்கை செய்து மனம் திரும்புதல் அல்ல, அது கள்ளத்தனமான மனம் திரும்புதல் ஆயிரும். அறிக்கை செய்யணும். அது என்ன செய்யணுமா? தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம். விட்டுருக்கோமா? அறிக்கை செய்யறோம். பார்வான் அறிக்கை செய்தான், விடலையே. பாவ அறிக்கை மனம் திரும்புதல் அல்ல. அருமையான தேவ ஜனங்களே, யோசிச்சு பாருங்க. கள்ளத்தனமான மறந்துகள் என்றால் என்ன? அறிக்கை செய்யறோம், பட் we never turn. பழைய சுவாபம் தான் இருக்கு, கோபம் இருக்கு, மூர்க்கம் இருக்கு, வைராக்கியம் இருக்கு, பொறாமை இருக்கு. பரலராஜ்யம் போக முடியாது. சோதோமுக்கு நேருதல் லகுவா இருக்குமே. அருமையான திருச்சி விசுவாசிகளே, யோசிச்சு பாருங்க. சவுல் பாவம் செய்தேன்னு சொன்னான். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 24 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? பாவம் செய்தேன்னா சவுல் மனம் திரும்பினானா? இன்னவர் ரிப்பென்டட். சூனியக்காரிட்டு போனா, கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு எடுபட்டு போயிடுச்சு. சாத்தானுடைய ஆவி வந்தது. ஏன்? கள்ளத்தனமான மனம் திரும்புதல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு, சோதோமுக்கு நேர்றது லேசா இருக்குமா, லகுவா இருக்குமா? அப்போ பாவ அறிக்கை மனம் திரும்புதல் அல்ல. கள்ளத்தனமான மனதில் என்றால் என்ன? பாவ அறிக்கை செய்தால் போதாது, அதை விட்டு விடணும். 2வது, பாவ உணர்ச்சி மனம் திரும்புதல் அல்ல. ஆகான் இன்னைக்கு கூட படிச்சோம் இல்லையா, ஒரு நாள் பாடத்தில். ஆகான் மன உணர்ச்சி வந்தது, பாவ உணர்ச்சி வந்தது, ஆனால் மனம் திரும்பலையே. அருமையான ஆண்டவர், இத்தனை தடவை நம்ம உணர்ச்சி வருது, இது பாவம்னு தெரியும், ஆனால் உடலையே. சோதோமுக்கு நேரிடுறது லேசா இருக்குமா? அதான் ஆண்டவர் சொல்லிட்டு வர்றாரு. நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? யூதாஸ் மனம் திரும்பலையே, பாவ உணர்ச்சி வந்தது, குற்றமில்லா ரத்தத்தை காட்டி கொடுத்தனேன்னு சொன்னான், ஆனால் மனம் திரும்பலையே. நம்ம மனம் திரும்பிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. மனம் திரும்பலைன்னா நமக்கு நேடுறது பார்க்கலும் சோதோமுக்கு நேடுறது லேசா இருக்குமா? அதான் ஆண்டவர் அழுத்தி சொல்லிட்டே வர்றாரு. 4-5 பக்கத்தில் எழுதிக்கிட்டே வராங்க ரைட்டர்ஸ். இப்படி வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? சன்மார்க்கமாக மாறணும். நான் மனம் திரும்புதல் அல்ல. ஒரு ஐஸ்வர்யம் வந்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே நித்திய ஜீவனை சுதந்திரி கொள்கிற என்ன செய்யணும் கேட்ட, ஆண்டவர் என்ன சொன்னாரு? கற்பனையெல்லாம் கை கொள்ளுப்பான். அவன் என்ன சொன்னான்? ரொம்ப சந்தோஷமா, ஆண்டவரே எல்லாத்தையும் கை கொள்றேன், இது சிறுவது மேல கை கொள்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் ஆண்டவர், போப்பா உண்டான வெற்றி யாரு கொடு. சந்தோஷமானானா? துக்கத்தோடு பண்ணலாம். சன்மார்க்க மனம் திரும்புதல் அல்ல. நீங்க நல்ல ஐ எம் எ குட் மேன் சொல்லலாம், பட் மனம் திரும்புதல் இருக்குதா? பாவம் மன்னிப்பு பெற்றுக்கிறோமா? ஆண்டவர் சபத்தில் பரிசுத்தமா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. கள்ளத்தனமான மனம் திரும்புதல் இருந்துன்னா சோதமுக்கு வர்றது பார்க்கல நமக்கு கடினமா இருக்கும் சொல்ல. யோசிச்சு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படிப்பட்ட மனம் திரும்புதல் வச்சிருக்கிறோம். 4 காரியத்தை பார்த்தோம், மறந்துடாதீங்க. 4 காரியங்கள். முதலாவது என்ன பார்த்தோம்? இழந்து போன தருணம். காலத்தை வீணாக்காதீங்க. வீணாக்குனா சோதோமை விட நமக்கு அதிகமான தண்டனை வருமா? ஆண்டவர் சொன்னாரு, வசனம் சொல்லுது. 2வது என்ன பார்த்தோம்? நெக்லிஜென்ஸ், நம்ம அசட்டை பண்றதுனால. 3வது ரிஜெக்ஷன், நிராகரிக்கிறதுனால ஆண்டவருடைய வசனத்தை, வேதத்தை. 4வதாக மனம் திரும்பல் இல்லாமல் இருப்பதனால ஏற்படும். கடைசியா ஒரு காரியம் வாசித்து முடிச்சிருவோம். லூக்கா எடுங்க,
17வது அதிகாரம் 28 30 வரைக்கும் வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, மனுஷகுமார் நாள் வரும்போது என்ன நடக்குமா, சோதோமில் நடந்தது போல. வாசிக்க பார்க்கலாம். லோத்துடைய நாட்டில் நடந்தது போல நடக்கும். அப்புறம் ஆமா, அப்படியே இருக்குன்னு சொல்றாரு. எனக்கு அருமையான ஆண்டவர் பிள்ளைகளே, நோவா உள்ள போனாரு, கதவு அடைக்கப்பட்டது. எத்தனை நாள் கழிச்சு மழை வந்தது? 40 நாளா? எத்தனை நாள் கழிச்சு மழை? அடைக்கப்பட்ட பிறகு, கதவு அடைக்கப்பட்ட பிறகு எத்தனை நாள் கழிச்சு மழை வந்துச்சு? 7 நாள் கழிச்சு வந்தது. 7 நாள் இஸ்ரவேல் அந்த மக்களுக்கு தெரியுமா? ஜனங்களுக்கு தங்களுடைய தவணை முடியும் தெரியுமா? தெரியாது. டோர் வாஸ் ஷட். அதில் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும், கிரேட் கான்ட்ரவர்சியில் இட் வாஸ் a நார்மல் டே. ஒன்றுமே நடக்கலை, மழை வரல. இட் வாஸ் a நார்மல் டே. காலையில் சூரியன் உதிச்சது, மாலையில் அடைஞ்சது. இட் வாஸ் a நார்மல் டே. நத்திங் அன்யூஷுவல் வாஸ் ஹேப்பனிங். விசேஷமாக எதுவுமே நடக்கலை. 7 நாளும் நடக்கலை. நத்திங் அன்யூஷுவல் டே. வேறு அவங்களுக்கு வாசிக்கிறோம், மழை வரந்தே அவங்களுக்கு தெரியாது. என்னைக்கு நோவாவின் கதவு அடைக்கப்பட்டதோ அன்னைக்கு அந்த ஜனங்களுடைய தவணை காலம் முடிஞ்சு போச்சு. உங்களுடைய தவணை காலம் முடிஞ்சிருமா? தெரியாது. உயிரோடு இருக்கலே முடிஞ்சிடும். தெரியுமா உங்களுக்கு? சவுலுக்கு உன்னுடைய தவணை காலம் உயிரோடு இருக்கலே முடிஞ்சு போச்சு. பிசாசின் ஆவி வந்துச்சு, ஆண்டவரால் எடுக்கப்பட்டது. ஏசாவுக்கு தவணை காலம் உயிரோடு இருக்கலே முடிஞ்சு போச்சு. மனம் திரும்பதுக்கு அழுகையோடு போனா மனம் திரும்ப முடியல. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோசிச்சு பாருங்க, கொடுக்கப்பட்ட நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவங்களுக்கு நேரிடுறது லேசாக இருக்குங்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்கு வேண்டியது லேசாக இருக்குமா, கஷ்டமாக இருக்குமா? 4 காரியங்களை மனதில் வச்சுக்காங்க. மிஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இழந்த தருணத்தை இழக்காதீங்க. 2வதாக நெக்லிஜென்ஸ், அசட்டை பண்ணாதீங்க. 3வதாக நிராகரிப்பு, ரிஜெக்ஷன், வசனத்தை ஏற்றுக்கொள்வது, ஆண்டவருடைய கீழ்ப்படியது, டோன்ட் ரிஜெக்ட். 4வதாக என்ன சொன்னீங்க? யாராவது சொல்ல முடியுமா? மனம் திரும்புதல். கள்ளத்தனமான மரபுகள் இருக்கக்கூடாது. உண்மையான மரபுகள் இருந்தால் தான் ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்படி இல்லைன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு நேருதலை பார்க்கணும், சோதோமுக்கு நேருதல் எப்படி இருக்குமா? இலகுவா இருக்குங்கிறார். சிந்திக்க வேண்டிய நேரம், செயல்பட வேண்டிய காரம். அருமையான திருச்சி விசுவாசிகளே, ஒரு வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கிறோம்? மனம் திரும்பி இருக்கிறோமா? ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோமா? ஆலயத்துக்கு நம்ம கரெக்டாக டைமுக்கு வர்றோமா? பிரைஸ் வாங்க வர்றோமா? உண்மையிலேயே நேசித்து, ஆண்டவர் நேசித்து ஆலயத்துக்கு வரணும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது எப்படி இருந்தானா? மன மகிழ்ச்சியாக இருந்து சொல்றாரு இல்லையா? இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள படிகள் என்பதை மறந்துடாதீங்க. ஆயத்தமாக இருக்கிறோமா? ரம்மியான பாடல். உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? பூவில் இயேசு வரும்போது பொல்லார் ஓடிடுவார். பூவில் இயேசு வரும்போது பொல்லார் ஓடிடுவார். இந்த வீதம் நீ இருந்தால் என்ன செய்திடுவாய்? இந்த வீதம் நீ இருந்தால் என்ன செய்திடுவாய்? உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? நியாயத்தீர்ப்பை சந்திக்க ஆயத்தமா இருக்கிறோமா? அருமையான விசுவாசிகளே, யோசிச்சு பாருங்க. நாட்கள் இப்படியே கலந்து கொண்டே போகாது. நமக்கு ஒரு நாள் வரும், நம்முடைய மரண நாள், நம்முடைய தவணை காலம் முடிஞ்சு போகும். யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? அவ பக்தர காலத்தில் அழுதிடுவார். அவ பக்தர காலத்தில் அழுதிடுவார். அவர் வரும்போது ரட்சிப்படைய மாட்டார். வரையில பார்த்து ஞாயிறு ஆசிரியர் சட்டம் வந்தவர் ரட்சிக்கப்படுவோம். மறந்துடும், யோசிக்காதீங்க. ஏமாந்து போவீங்க, விழுந்து போவீங்க. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுதான் காலம். இன்னைக்கு தான் ரட்சினை நான் ஆண்டவர் சொல்றாரு. அப்படி இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்?
இரக்கமுள்ள இந்த நாளில் மனந்திரும்பு, இரக்கமுள்ள இந்த நாளில் மனந்திரும்பு, இந்நிமிஷம் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு பெறு, இந்நிமிஷம் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு பெறு, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தமா? ஆயத்தமா இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்க. இது மௌனமா இருக்க நேரம் கிடையாது, செயல்பட வேண்டிய நேரம், ஆண்டவருக்கு உழைக்க வேண்டிய நேரம், திருச்சபைக்கென்று நாம் வாழ்கிற நேரம், வசனத்தை கேட்கிற நேரம், வசனப்படி செய்கிற நேரம். அல்ல தட்டாதீங்க. டோன்ட் மிஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி. யாவரும் முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஜெபிப்போம். ஆண்டவரே, ஒரு வாழ்க்கையில் நாங்கள் எதையும் நிராகரிக்காமல், அசட்டை பண்ணாமல், தருணத்தை வீணாக்காமல், மனம் திரும்பாமல் இருப்போம் என்றால் ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாக இருங்கப்பா. ஏனென்றால் சோதோமுக்கு நேரிடுகிறது இலகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறப்பா. இந்த வாழ்க்கையை நாங்கள் சிந்தித்து பார்க்க பலன் தாரும். ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருவரும் ஆண்டவர் சமூகத்தில் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்களும் எங்கள் வீட்டாரும் உண்மை சேவிக்க பலன் தாரும். ஜெபம் பண்ணுங்க. எங்களை நேசிக்கிறல தாப்பனே, நர்மையான மாதத்தில் முதல் நாள் ஆண்டவரே நாடி தேடி வந்து இந்த எச்சரிப்பு செய்தியை எங்களுக்கு கொடுத்ததுக்காக துதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தாவே, பூமியின் நிகழ்ச்சிகளை பார்க்கும்போது இனி உலகம் செல்லாது, காலம் செல்லாது, உலகம் சீக்கிரம் அழிய போகுது என்பதை நாங்கள் நிச்சயமாக அழிந்திருக்கிறோம் கர்த்தாவே. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணத்தை இழந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, எங்களுடைய தருணத்தை நாங்கள் அல்ல தட்டாதபடிக்கு, நிராகரிக்காதபடிக்கு, அசட்டை செய்யாதபடிக்கு, மனம் திரும்பாதபடிக்கு, ஆண்டவரே கள்ளத்தனமான மறந்துரு இல்லாதபடிக்கு உண்மையான மறந்துரு பிள்ளைகளை எங்களை மாற்ற ஆண்டவரே. அருமையான விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லார் இதயத்தில் ஆவியானவர் கொண்டு பேசும் ஆண்டவரே. எங்களுடைய ஞாயிற்று நாளிலே ஆண்டவரே சோதோமுக்கு நேர்வது இலகுவாக இருக்கக்கூடாது சுவாமி. நாங்கள் மனம் திரும்பின பிள்ளைகளாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்த பிள்ளைகளை எங்களை மாற்ற ஆண்டவரே. விசுவாச குடும்பங்களை ஆசீர்வதியும். பேர் பேராக தனித்தனியாக சந்தித்து ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பமும் சாட்சியாக இருக்கணும் சுவாமி. வயோதிரி பலப்படுத்தும், வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியும், சிறு பிள்ளைகளை பலப்படுத்தும். இன்னும் ஆண்டவரை படிக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. போதகருக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த நியாய தீர்ப்புக்கு நாங்கள் ஆயத்தப்பட உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய பெயர் பரலோ நியாய சங்கத்தில் எடுக்கப்படும், விசாரிக்கப்படும் கர்த்தாவே. எங்களுடைய பெயர் ஆண்டவரே நிராகரிக்கப்படக்கூடாதப்பா. நாங்கள் உண்மை நிராகரித்தால் எங்களுடைய பெயர் நிராகரிக்கப்பட்டுவோம்ப்பா. ஆண்டவரே, அப்படிமான நாங்கள் எங்களுடைய தீஜீவனை இழந்து போகாதபடிக்கு அதை பெற்றுக்கொள்ள பலம் தாரும். முற்றிலும் எங்கள் தாழ்த்துக்கிறோம். மனம் திரும்புதலோடு இந்த ஆலயத்தை விட்டு போன கர்த்தாவே. பழைய மனுஷனை கலைந்து போடணும் கர்த்தாவே. எங்கள் இருக்கிற மூர்க்கங்கள், கோபங்கள், சண்டைகள், விவாதம் எல்லாம் நிர்மூலமாக்கி போன ஆண்டவரே. நாங்கள் சகோதர ஒற்றுமையோடு சாட்சியாக அந்த இடத்துல ஜீவிக்க வளர்ந்தாரும். சபை வளரணும் ஆண்டவரே. அன்னைய ஆத்துமாக்கள் வரணும் சுவாமி. கெஞ்சி கேட்குறது, இந்த மாதம் முழுவதும் எங்களை கூட இருங்கப்பா. இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் ஆண்டவரே. உனக்கு சமாதானம், உன் வீட்டுக்கு சமாதானம், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் சமாதானம் சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறப்பா. எங்களுக்கு சமாதானத்தோடு அனுப்புங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு கூட வாங்கப்பா. ஆசீர்வதித்தாங்க. தொடர்ந்து உங்களுக்கு சாட்சியாக ஜீவிக்க பலம் தாங்க. இந்த வரிகளை தகுதிப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். பரமபிதாவே, பிதாவே, உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய சித்த பரமூரில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடனாளி மன்னிக்கிறது போல என் கடனில் மன்னித்தரலும். சோதனைக்கு பிரவேச பண்ணாமல் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளுளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சில வெளியிடத்திலும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் விசேஷம் இந்த மாதம் முழுவதும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென்.